ஒரு பெண் மருத்துவமனைக்குச் சென்றாள். அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. மேலும் கடுமையான பதட்டத்துடன் மூட்டு வலியாலும் அவதிப்பட்டாள். 2 நாட்களுக்குப் பிறகு அவள் மருத்துவரிடம், நான் இன்னும் எவ்வளவு காலம் இந்த நிலையில் இருப்பேன், எவ்வளவு காலம் மருத்துவமனையில் இருக்கப் போகிறேன் என்று கேட்டாள். சிகிச்சையின் காலம் சுமார் 6 மாதங்கள் நீடிக்கும் என்று மருத்துவர் அவளிடம் கூறினார். அந்த பெண் அவரிடம், 6 மாதங்கள் கழிவதற்குள் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்களா என்று கேட்டாள். அதற்கு அவர், துரதிர்ஷ்டவசமாக 6 மாதத்திற்குள் உங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று பதிலளித்தார். இந்த உரையாடல் மாலையில் நடந்தது. அடுத்த நாள் காலையில் அவளுடைய உடல் வெப்பநிலை இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவளுடைய மூட்டுகளில் இருந்த வலி மறைந்து விட்டது. மேலும் அவளுடைய முகத்தில் இருந்த மனச்சோர்வும் பீதியும் மறைந்து விட்டன. இந்த மாற்றத்திற்கு மருத்துவராலும் ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர் அவளை சில நாட்களுக்கு கண்காணிப்பில் வைத்துவிட்டு பின்னர் அவளை வீட்டிற்கு செல்லும்படி கூறினார். இருப்பினும் அந்த பெண் குணமடைந்ததற்கான காரணம் அவருக்கு தெரியவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு அந்த பெண் அதே முந்தைய நிலையிலேயே அதிக காய்ச்சல், மூட்டு வலி மற்றும் அதிகப்படியான பதற்றத்துடன் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினாள். மருத்துவர் அவளுடைய விஷயத்தை ஆராய்ந்த பொழுது அவளுடைய தந்தை அவளை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவது தெரிய வந்தது. ஏனெனில் அந்த நபர் அவருக்கு வேலையில் உதவுவார். அந்த பெண்ணிற்கு அந்த மனிதனை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாவிட்டாலும் அவள் தன் தந்தையை நேசித்த காரணத்தால் அவர் விரும்புவதை செய்ய விரும்பினாள். இந்த காரணத்தினாலேயே அவள் இந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். 6 மாதங்களுக்கு தன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மருத்துவரிடமிருந்து அறிந்தபோது அவள் மீண்டும் உடல்நலம் பெற்றாள். திருமணம் தேதி நெருங்கிய போது அவள் மீண்டும் நோய்வாய்ப்பட்டாள். மருத்துவர் அவளுடைய தந்தையிடம், உங்கள் மகளுக்கு சிகிச்சை அளிக்க எந்த மருந்துகளும் இல்லை. நீங்கள் அவளை இந்த திருமணத்திற்கு வற்புறுத்தினால் அவள் வாழ்நாள் முழுவதும் நோய்வாய்ப்படக்கூடும். அவளுக்கு சிகிச்சை அளிக்க ஒரே வழி அவளுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை வழங்குவதுதான். அதுவே அவளுக்கு சிறந்த மருந்து என்றார். இந்த திருமணத்திற்கு அவள் வற்புறுத்தப்பட மாட்டார் என்று அவளுடைய தந்தை அவளிடம் கூறியபோது அவள் மீண்டும் உடல்நலம் பெற்றாள். அவளுடைய குணமடைதல் விரைவாகவும் சீராகவும் இருந்தது. இந்த சம்பவம் மனித ஆரோக்கியத்தின் மீது உளவியல் வலி ஏற்படுத்தும் பெரும் தாக்கத்தை விளக்குகிறது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை. நாம் விரும்புகிறோம் என்பதற்காக பிறரை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைப்பது சரியானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோமா?